ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கதையை கேளுங்க, நான் அடித்து சொல்கிறேன். 100% 1001% உங்களுக்கு கோவம் அப்படின்றதே வராதுங்க. அப்படியாம்பட்ட ஒரு மந்திரமான ஒரு கதையை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கதையை வழக்கம் போல் உங்களுடைய பிரைனில் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை மைல்டாக வச்சு கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்குங்க. அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும்னா, அன்றாட வாழ்க்கை. கணவன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை வீதியில் கடை வச்சிருக்கிறாருங்க கணவன். அதே போல் 2 குழந்தைங்களுமே சின்ன குழந்தைங்க தான். மனைவி அப்படின்றவங்க அப்போக்கப்போ வந்துட்டு கணவனுக்கு கடை வீதியில் போயிட்டு உதவி செஞ்சு கொடுக்குறவங்க. காலையில் குழந்தைங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு கடையில் போயிட்டு கணவனுக்காக உணவு அப்படின்றது கொடுத்துட்டு கணவன் சாப்பிடக்கூட அது வரைக்கும் இவங்க கடையை பார்த்துப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையோட ரொட்டீனுங்க. இப்படி தான் தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போய்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கணவனுக்கு பார்த்திங்கன்னா கோபம் அப்படின்றது வருங்க. இப்படி தான் ஒரு நாள் இவங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரக்குள்ள சாப்பாடு குழஞ்சிருச்சு, அப்புறம் குழம்புல உப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை தூக்கி வந்துட்டு மேலே அடிச்சிடுறாரு மனைவி மேலே. இதை வந்துட்டு பக்கத்து கடைக்காரர் பார்த்துட்ருக்காரு. அவர் புதுசாக அந்த இடத்துல கடை வந்திருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பார்க்கறதுல நீ என்னடா இங்கே பார்க்குற, எங்களுடைய குடும்பத்தில் சண்டை நடந்தனா நீ பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்காரர்ட்டையும் இவர் சண்டைக்கு போகிறாரு. அதனால் அந்த பக்கத்து கடைக்காரர் எதுவுமே பேசாமல் இவங்ககிட்ட எதுக்கு நம்ம வாய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்காரர் போயிடுறாருங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருட்களில் வந்துட்டு அந்த இவரோட குழந்தைங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் கைப்பட்டு உடைச்சிட்றாங்க. உடச்ச உடனே வந்தது பாருங்கள் இவருக்கு ஒரு கோபம். அந்த குழந்தைங்களை திட்டுறாரு. நீங்களாம் எதுக்கு இங்கே வரீங்க, என் உயிரை வாங்குறதுக்குன்னு போய் தொலைய வேண்டியது தானே, இவளுங்களை வீட்டிலே விட்டுட்டு வான்னு சொன்னால நீ கேட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்படியே இவரோட கோபம் போகுது. பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க, அப்புறம் சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. இது போயிட்டுருக்கு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த கோபம் இவருக்கு தலைக்கு ஏற 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 கடைக்கு வரவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் இதே போல் வந்துட்டு சில்லறை கேட்க வராரு. அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கொட்டி வச்சுருக்கேன்னா போடா என்கிட்டலாம் சில்லறை இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் வந்துட்டு கடைக்கு வாங்க வர்றவங்க வந்துட்டு ஏதாவது பொருளுக்கு விலை கம்மியாக கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்களை பிடிச்சி பயங்கரமாக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா இவருடைய நாளுக்கு நாள் இவருடைய அல்சாட்டம் அப்படின்றது கோவம் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே போகுதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கத்தில் இருக்க கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறான், என்ன இவனுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாருன்னா, கடையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்காருங்க. இந்த கோவப்படுறவர் பொருளை அடுக்கி வச்சிட்ருக்குள்ளேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வந்துட்டு இவர் மேலே வேகமாக முட்டிடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் கடைக்குள்ளே விழுந்து கடையில் இருக்கிற பொருள்கள் எல்லாமே உடஞ்சிருச்சு. இவர் நார்மலாகவே இவருக்கு கோபம் அப்படி வரும். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா கையில் இருக்கிற அந்த குச்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மாட்டை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு அப்படியே போகிறாரு. போன உடனே அந்த மாட்டு வண்டிக்குள்ளேருந்து ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த ஊரோட தர்மகர்த்தா. அவரை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் தானே ஐயா, என்னங்கய்யா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னேன். டே தள்ளுறா, மாடு முட்டிச்சுன்னா முன்னாடி நின்று நவுறா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரிங்க மன்னிச்சிருங்க இவரும் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ அந்த தர்மகர்த்தா போயிடுறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்குள்ள ஆப்போசிட்டில் ஒரு ஆள் வராரு. நடந்து அவரும் வந்துட்டுருக்கோன்னே இவர் குறுக்க வர்றதை பார்க்காம அவர் இடிச்சிடறாரு. அவர் நல்லா ஆள் பார்க்க நல்லா மொரட்டாலாக பயில்வான் மாதிரி இருக்கிறாரு. இடித்தோடனே இவர் என்ன ஆச்சுன்னா இவர் போய் கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தோடனே சும்மாவே இவருக்கு கோவம் வரும். இவர் சும்மா இருப்பார். அப்போ மட்டும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரா என்ன தள்ளி விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்காக கிட்ட போகிறாரு. கிட்ட போய் பார்த்தா அந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஆள் இவன். அவரை பார்த்தோன்னே இவர் பம்பிக்கிட்டு, அண்ணே என்னண்ணே பரவாயில்லண்ணே, ஏதோ தெரியாமல் நான் குறுக்க வந்துட்டேனே, சாரிண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் கடையில் எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்ருக்காருங்க. அடுக்கி வச்சுட்ருக்குள்ள பின்னாடி வந்துட்டு, டே என்னடா பண்ணுற, கடையில் என்ன பண்ணிகிட்ருக்க, வா வெளில வா அப்படின்னு ஒரு குரல். இதை கேட்ட உடனே ஐயனுக்கு மூக்கு வேலை அவருக்கு கோவம் வந்துருச்சு. யாரா அவன் நம்மளே வந்துட்டு இவ்வளோ அதிகாரமாக வெளில வாடான்னு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கிட்ட போய் பார்த்தா காவலாளி
அங்கே இருக்கிறவங்க, அதாவது அந்த இடத்துக்குன்னு வந்து காவலுக்கு ஆள் போட்டிருப்பாங்க, அவங்களும் வந்துட்டு இருக்கிறதுனால அவங்கள பார்த்த உடனே இவருக்கு வந்துட்டு என்னான்ட்டாரு, ஐயா நீங்களா, நான் வேற யாரோன்னு இல்லைன்னு நினச்சேன். ஆமாம், வேற யாரோன்னா என்ன பண்ணியிருப்பேன், கிழிச்சிருப்பியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அப்படின்னா இல்லைங்க இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பம்பை இப்படி வந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருக்குள்ள இந்த சமயத்தில் இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவரோட மனைவி கடைக்கு வர கடைக்கு வந்த உடனே என்னாச்சுன்னா, அதே போல் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வச்ச உடனே நல்லா இல்லை. நல்லா இல்லைன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்க ஆரம்பித்த உடனே பயங்கர கோபமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கடைக்காரருக்கு, முன்னாடி புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சார்ல அவருக்கு, அவர் நேராக வந்து இவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி பலாறு பலாருன்னு அடித்து ஒழுங்காக போயிட்டு அங்கே போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுறாங்க. திட்டோன்னா இவனுக்கு வருது கோவம். இவன் மறுபடியும் ஏஞ்சி வரான். மறுபடியும் அவர் ஒரு குத்துறாரு, கீழே போய் விழுந்துடுறான். மறுபடியும் ஏஞ்சி வரான், மறுபடியும் குத்துறாரு, கீழே வரான். இப்போ இவங்க மனைவி மக்கள் இவங்க குழந்தைங்களாவது எங்கள் அப்பா அடிக்காதீங்க, என் கணவரை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏமா உன்னை இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், குழந்தைங்களை இப்படி துன்புறுத்திட்டு இருக்கிறான், இவனுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட, 1000 தான் இருந்தாலும் அவர் என்னுடைய கணவருங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கோவப்படுறவர் என்ன பண்ணார்னா, டேய் நீ எப்பட்றா நீங்கள் வரலாம், என்ன எப்பட்றா கேட்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அடித்து உட்கார வச்சிடறாங்க மூலையில். ஒரு கட்டத்தில் இந்த கோவப்படுறவரால் எந்திரிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அந்த கோவப்படுறவருக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அவர் என்ன கத்துறாரு, நான் என் கோவத்தை வந்துட்டு இது பண்ண மாட்டேனா, நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவப்படுறவர் கத்துறாருங்க. இதை கேட்ட உடனே அந்த பக்கத்து கடைக்காரர் சிரிக்கிறாரு. அவரை பார்த்து பயங்கரமாக கேலி செஞ்சு சிரிக்கிறாரு. அவரை பார்த்து இலக்காரமாக சிரிக்கிறாரு, கேலி செஞ்சு சிரிக்கிறாரு. அந்த கடைக்காரருக்கு இன்னும் கோவம் வருது. அவர் உடனே வந்துட்டு எதிர்கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாதா, யாருக்கிட்ட நீ வந்து கதை விடுற, முதல்ல உன் மேலே வந்துட்டு வண்டியை மாட்டை வச்சு முட்டை வச்சவர், அவரை பார்த்த உடனே நீ அப்படியே பம்புன. அதுக்கப்புறம் இந்த பயல்வான், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், அவனை பார்த்த உடனே பம்புன. அதுக்கப்புறம் காவலாளி இங்கே சுற்றிட்டு இருக்கிறவர், அவரை பார்த்த உடனே பம்புன. உனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒன்றுமே தெரியல அவருக்கு, ஒன்றுமே அந்த கோவப்படுறவருக்கு புரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்படி தலை குனிஞ்சு நிற்க கொள்கிற நீ ஏன் தெரியுமா வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிற, உனக்கு கோவத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உன்னை விட பலசாலியாக இருந்தாங்க அப்படின்னா உன்னுடைய கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணுவ. இல்லை உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உன்னை விட ரொம்ப வந்துட்டு பலகீனமாக இருந்தவங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே நீ வந்து கோவப்பட ஆரம்பிக்கிற அப்படின்னு வந்துட்டு சொன்ன உடனே இவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு வேளை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கோவப்படுறோமா அப்படின்ற ஒரு உணர்வு அப்படின்றது அவருக்குள்ளே வருது. இதை கேட்டு கொஞ்ச நேரமாக அந்த பக்கத்து கடைக்காரர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டால் வந்து அந்த கோவப்படுறவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம செய்கிறது எவ்வளோ பெரிய தவறு, நம்ம கடைக்கு வந்தவங்க மேலே நம்ம கோவப்பட்டோம், திரும்ப அவங்க நம்ம கடைக்கு வருவாங்களா, அவங்க நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய குழந்தைகள், நமக்கு ஒன்றுன்னு உடனே துடிச்சு போய் நமக்காக வந்து நின்றவங்க, நம்ம ஒருத்தர் வந்துட்டு அந்த நம்ம மேலே மாட்டை விட்டு இடிச்சிட்டாரு, ஆனால் அவர் நின்று என்னப்பாச்சு ஏதாப்பாச்சுன்னு கூட கேட்கல. ஆனால் நம்மளுடைய மனைவி நம்மளால் வந்துட்டு அவளால் எந்த வித பிரச்சனையும் எனக்கு வரல, இருந்தாலும் அவள் வந்துட்டு என்னை பார்த்து எனக்காக கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா, அவர் அடிக்காதீங்க திட்டாதீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, என்னோடய குழந்தைகள் என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிது அப்படின்றத அவர் உணர ஆரம்பிக்கிறாருங்க. உடனே தலை குனிந்து அதற்கடுத்து தலை நிமிர்ந்து, இனி நான் கோவப்பட மாட்டேன், என்னாலையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு தன்னுடைய மனைவிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, மனைவிகிட்ட மன்னிப்பையும் குழந்தைங்கள்கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டு அவர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ சொல்லுங்கள், கோவத்தை நம்மளால் குறைக்க முடியாதா என்ன, கோவத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா என்ன? கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. நம்மளை விட பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட கோபம் அப்படின்றது நம்ம படுறோம், சத்தம் போடுறோம். இதுவே அந்த கதையில் வர்ற மாதிரி ஒரு காவலர் நம்மக்கிட்ட வந்துட்டு கோவப்படுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல கோவப்படுவோமா? கோவப்பட மாட்டோம். அதுவே வந்துட்டு வேறு யாராவது நம்மளுடைய முதலாளி நம்மள்ட்ட வந்து சண்டை போடுறாங்க, முதலாளி நம்மள்ட்ட வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா கோவப்பட மாட்டோம். ஆனால் வீட்டில் அம்மா அப்பா என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டவொடனே நான் சாப்பிட்றேன் இப்போ என்னப்பா அதுக்கு அப்படின்ற மாதிரி கத்தி பேசுவோம், கோவப்படுவோம். மனைவி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக கால் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு எரிச்சல் வரும், அப்படியே என்னடா இவன் கால் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு மனைவி கிட்டே கோவப்படுவோம். அதனால் தயவு செய்து உங்களுக்காக இருக்கிறவங்க கிட்ட, உங்களை விட பலகீனமானவங்க கிட்ட கோபம் அப்படின்றத படாதீங்க. கோபம் அப்படின்றது ஒரு அழிக்கப்படாத ஒரு வியாதி அப்படின்றது, அழிக்க முடியாத வியாதி அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. அது வியாதியே கிடையாது. கோபம் அப்படின்றது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அதை உங்களால் சரி கட்ட முடியும். அதற்கான சூழ்நிலைகளை அமைந்தது அப்படின்னா
நிச்சயம் நம்ம அதை வந்துட்டு கம்பல்சரி புரிஞ்சுப்போம். இந்த வீடியோ மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இதை யாருக்கு ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் மூலிமா சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.